Good morning, everyone. Today, our topic is function arguments. So, last class we have seen how to call in a function and how to pass parameters in function. So, last class I hope you all seen our last class. So, last class பார்த்தா தான் இந்த class புரியும். So, before that யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா just watch and study the before videos and coming to the next video. Okay. So today is 7.5, page number 92, function arguments. We are going to see about function arguments. So before that, one small recap about the previous content, that is previous content, which is passing parameters in function. ஒரு ஃபங்க்ஷனில் parameters எப்படி பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். For that we have one keyword def, after that function name, and function name within parentheses we can pass the parameters whatever we need. For example, width and height ன்னு சொல்லி நம்ம w, h ன்னு சொல்லி லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ல நம்ம கொடுத்தோம். சரியா? ஸோ wங்கிறது 3 கொடுத்தோம், hங்கிறது 5 கொடுத்தோம். ஸோ டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஏரியா இஸ் த ஃபங்க்ஷன் நேம். ஸோ டெஃப் ஏரியா parenthesesக்குள்ள w, h. ஓகே. ஸோ இந்த w, h இந்த parenthesesக்குள்ள கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் தான் parameters. சரியா? இந்த parameters நம்ம பாஸ் பண்றோம் உள்ள, அதனால தான் நம்ம பாசிங் parameters in function அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இங்க now we are going to learn about function arguments. ஸோ அந்த parameters எங்க பாஸ் பண்றோம் அப்படிங்கறது தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்குமெண்ட்ஸுக்கும் parametersக்கும் என்ன டிஃபரெண்ட்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வேல்யூவை பாஸ் பண்ணோம்னா அது பாராமீட்டர், வேரியபிளா பாஸ் பண்ணோம்னா அது வேரியபிளா பாஸ் பண்ணா பாராமீட்டர், வேல்யூவா டைரக்டா பாஸ் பண்ணனும் அது ஆர்குமெண்ட். ஓகே. சோ ஆர்குமெண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் டு கால் a function. சரியா? and there are primarily 4 types of arguments are there. so arguments எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படினா arguments are used to call a function. ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு தேவையான ஒன்று தான் ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்டை வச்சு தான் we can call a function. சரியா? ஒரு ஃபங்க்ஷன்னா இப்போ ஏரியாங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு கொடுக்குற ஒரு கீவேர்டு மாதிரி தான் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் இன் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும். தட் இஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு கால் எ ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ தெர் ஆர் 4 types of arguments are available, which is required arguments, keyword arguments, default arguments, and variable length arguments. Okay. So today's class we are going to see about only first 2 arguments. One is required arguments, second one is keyword arguments. Okay. So required arguments, what is mean by required arguments? So required arguments passed to a function in correct positional order. So ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு பொசிஷனல் ஆர்டர்ல கரெக்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் required arguments. சரியா? So required arguments are passed to a functions in correct positional order. இதுதான் டெஃபினிஷன்ல 3 பாயிண்ட் நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர்ல இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் இஸ் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். That means function callல இருக்கிற number of arguments should match with function definition. function definitionல எவ்வளவு கொடுத்திருக்கோமோ number of arguments அங்க 2 கொடுத்தோம்னா function callலையும் 2 கொடுக்கணும் கண்டிப்பா. சரி? அத நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கறப்போ உங்களுக்கே புரியும். function callங்கிறது ப்ரோகிராம்ல கடைசியா நம்ம கொடுக்கிறது கால் பண்ண வேண்டியது. function definitionங்கிறது நம்ம மேல ஃபர்ஸ்ட் லைன்ல def keyword கொடுத்துறோம்ல. so the definition def இத ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. definition function definition the very first line def function name parenthesis குள்ள நம்ம ஏதாவது parameters arguments பாஸ் பண்றோம் இல்லையா, அந்த first line தான் function definition னு சொல்லுவோம். சரியா? so that function definitionல எத்தனை arguments கொடுத்திருக்கீங்களோ that should match with function call. so அதே ரெண்டு இப்ப மேல 1 கொடுத்திருக்கீங்கன்னா function callல கீழேயுமே 1 கொடுக்கணும், 2 கொடுத்தோம்னா 2 கொடுக்கணும், 3 கொடுத்தோம்னா 3 கொடுக்கணும். so that number of arguments in function call should match with the function definition. So this is the very important point, second point. And third point is you need at least one parameter to avoid syntax error. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு syntax error நமக்கு இருக்கு, அது அப்படி வராம நமக்கு நீட்டா அவுட்புட் வரணும் அப்படின்னா you need at least one parameter. Okay, parameter இல்லாம without parameter இல்லாம empty-ஆ நம்ம கொடுத்தோம்னா sometimes it will have a syntax error. Okay, so you need at least one parameter to avoid syntax error. சரியா? கம்பேர் பண்றப்போ it will avoid some errors.
So this is the 3 points, and this is the very important question. Function arguments la 4 types of arguments important da, so listen carefully. Okay, so example, this is the example. So here def print string parenthesis kulla string. So இதுதா arguments. Okay, so நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த stringங்கிறதுல arguments, print stringங்கிறது function name, defங்கிறது so இந்த entire line வந்து arguments passed, that means function definition. சரியா, நம்ம function definitionல தான் argument pass பண்ணோம். So that is arguments passed. இங்க வந்து நம்ம arguments pass பண்ணிட்டோம். சரியா, ஒரே ஒரு argument pass பண்ணிட்டோம். And print example record arguments. So இத வந்து நம்ம ஒரு டைட்டில் மாதிரி கொடுக்க போறோம். So அதை நம்ம print குள்ள கொடுத்துட்டோம். Example of required arguments. Required arguments குள்ள ஒரு எக்ஸாம்பிள்ங்கறத டைட்டில்ல நம்ம print பண்ண சொல்லியிருக்கோம். After that print string வந்து print பண்ண சொல்லியிருக்கோம். That means எந்த string இங்க கொடுத்திருக்கோமோ அந்த string நம்ம இங்க print பண்ண சொல்றோம். And return function நார்மலா நம்ம கொடுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல தான் you have to call the function. Okay, so after return statement you have to call the function by using print string. So that function name வந்து print string. So again இந்த print string கொடுத்து parenthesis குள்ள போட்டுட்டு actually இதுல தான் நமக்கு இமெயில்ல கவனிங்க, இப்படி கொடுத்தது தான் நம்ம function call. இந்த லைன் தான் function call. So I have written here the function call. This is the function call line. So after return statement you have to call the function again. அப்ப இது என்ன பண்ணும்னா இங்க போய் it will check the function definition. It will have some string, அதாவது string நம்ம கொடுத்திருக்கோம். So you have to print that function. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்கோம், string கொடுக்கணும், ஒரு string கொடுக்கணும். இங்க நம்ம string னு கொடுத்திருக்கோம், பட் இங்க நம்ம எதுவுமே கொடுக்கல. So இங்க கொடுக்காதனால இந்த ப்ரோக்ராம் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா trace back error னு உங்களுக்கு காட்டும். சரியா, அதுதான் நமக்கு புக்ல பேஜ் நம்பர் 93ல the error மெசேஜ் வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆகும்ங்கறத கொடுத்திருக்காங்க. trace back error. So the by print screen type error, print screen missing I record positional argument str. So இந்த லைனை ரீட் பண்ணி பாருங்க. So இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட்ல error message will display. So to overcome this என்ன பண்ணணும் அப்படினா, so this is the correct statement. Print string parenthesis குள்ள you have to enter only one string, because here you have mentioned one string here, so you have to mention here also one string. இங்க ஒன்னு மென்ஷன் பண்ணிட்டு இங்க எம்டியா கொடுத்ததனால நமக்கு எரர் வருது. So what is the definition of required arguments? Number of arguments in function call. So இதுதான் function callல number of arguments. So here empty statement should match with the function definition. So this is the function definition. Here we have mentioned str one argument. So here one argument, but here empty argument. So it does not match. So it will send a error message. For that you can give print screen double quotation kulla welcome or anything you want. enna வேணுமோ நீங்க அதுல print பண்ணிக்கலாம். First example record arguments. இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு எப்படி அவுட்புட் வரும்னா example record argument first line வரும், second lineல welcome அப்படினு வரும். சரியா, so this is the example of record arguments. so இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. print string strங்கிறது function definition line, இது வந்து function call should match with the arguments. okay, ரெண்டுலயுமே arguments match ஆகும். so next வந்து நம்ம second argument keyword argument பார்க்கலாம். now we will see about second argument, keyword argument. okay, so this is also very important and easy topic only. so what is the definition of keyword arguments? okay, so first you have to write definition of each arguments and also with the example. okay, so first நம்ம required argumentsல ஒரு 3 points definition படிச்சோம் and one example படிச்சோம்ல, அதே மாதிரி keyword argumentsலயும் we have some definition points. okay, so first point is that keyword arguments will invoke the function after the parameters are recognized by their parameter names. so parameterல நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ parameter name recognize பண்ண உடனே the function வந்து invoke பண்றது. அதாவது invoke மீனிங்னா என்ன அப்படினா invoke-ம் call-ம் ஒண்ணுதான். call the function-னாலும் invoke the function-னாலும் ஒண்ணுதான். சரியா, நம்ம function வந்து கால் பண்றோம் அப்படிங்கறத invoke-னு சொல்றோம். so it will invoke the function after the parameters are recognized by their parameter name.
ஸோ பராமீட்டர் நேமை வந்து பராமீட்டர் ரெகக்னைஸ் பண்ண உடனே இட் வில் இன்வோக் த ஃபங்க்ஷன். சரி, எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும், பராமீட்டரில் நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ அது நேமோட ரெகக்னைஸ் பண்ணிடுச்சுன்னா இட் வில் கால் த ஃபங்க்ஷன் பை யூசிங் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக அதில் சொன்ன மாதிரி த வேல்யூ ஆஃப் த கீவேர்ட் ஆர்குமெண்ட் இஸ் மேட்ச்டு வித் த பராமீட்டர் நேம் அண்ட் ஸோ. அதில் பார்த்த மாதிரியே இந்த வேல்யூ வந்து மேட்சாக இருக்கணும். நமக்கு அங்கேயும் அதாவது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லேயும் ஃபங்க்ஷன் கால்லையும் டஸ் நாட் மேட்சாக இருக்கக்கூடாது, மேட்சாக இருக்கணும்னு சொன்னோம்னா அதே பாயிண்ட் தான் செகண்ட் பாயிண்ட். வித் ஒன் மோர் பாயிண்ட் இஸ் கேன் ஆல்சோ புட் ஆர்கியூமெண்ட்ஸ் இன் இம்ப்ராப்பர் ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நேம் ஏஜ்னு கொடுத்துட்டு பின்னாடி நம்ம கால் பண்ணுறப்போ ஏஜ் நேம்னு மாற்றி கொடுத்தா கூட, நேம் ஏஜ்னு கொடுக்குறோம் பின்னாடி ஏஜ் நேம்னு மாற்றி கொடுத்தா கூட, இம்ப்ராப்பர் ஆர்டரில் கொடுத்தா கூட இட் வில் அக்செப்ட். ஓகே, இம்ப்ராப்பர் ஆர்டர்லையும் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஸோ we are going to see 3 types of examples with the ஒரே எக்ஸாம்பிளே நான் 3 டைப் ஆஃப் எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா def print data name. So name is the argument here, that is keyword argument. So nameங்கிறது ஒரு keyword argument. So again we are going to print example 1 keyword argument. This is the we are printing as a title. Okay, so print name colon comma name. Okay, so இதுதான் நேம்ங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நேம் சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல நேம் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் காலில் we have to give நேம் ஆஃப் த பர்டிகுலர் இந்த டேட்டாக்குள்ள நேமை வந்து நம்ம ஃபங்க்ஷன் காலில் கொடுக்கணும். சரியா, லைக் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸில் வெல்கம் கொடுத்தோமோ அது மாதிரி. ஸோ ஆஃப்டர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் we are going to call, that means invoke the function. ஸோ print data name is equal to Ganesh. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த நேம் தான் இட் வில் அசைன் டு த நேம்ங்கிற டேட்டாவோட அசைன் பண்ணி இட் வில் கால் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ ஹியர் ஆல்சோ நேம் இஸ் ஹியர். ஸோ இட் வில் பிரிண்ட் த இந்த ரெண்டு லைனையும் பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணும்போது இட் வில் அசைன், அதாவது இங்கே போய் கால் பண்ணி இங்கே கணேஷ்னு அசைன் பண்ணிட்டு then it will comes into this position. So name colon equal to name colon Ganesh அப்படின்னு உனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் லைனில் உள்ளது டைட்டிலாக பிரிண்ட் ஆகிட்டு செகண்ட் பிரிண்ட் நேம் கோலன் இந்த நேம்க்கு பதிலாக இட் வில் அசைன் திஸ் Ganesh. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே வந்து இங்கே உனக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகி ஸோ த நேம் வில் பி அசைன் டு திஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இஃப் நம்ம வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் கிவிங் இங்கே வந்து நேம்னு கொடுத்துருக்கோம், இங்கேயும் நேம் கொடுத்துருக்கோம், பட் ஹியர் ஐ எம் கோயிங் டு கிவ் நேம் 1. ஓகே, ஸோ இந்த பிரிண்ட் கால் ஃபங்க்ஷனில் ஐ எம் கிவிங் அனதர் நேம் லைக் நேம் 1 அப்படின்னு வித்தியாசமாக ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா இட் வில் ஷோ அ டைப் எரர். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுக்குறோமோ இது இங்கே இந்த 3 பிளேஸும் சேமாக இருக்கணும், அப்போ தான் இட் வில் அசைன் டு த கரெக்ட் ஆர்டர். ஓகே, ஸோ அதுதான் நம்ம கரெக்டாக பொசிஷனல் ஆர்டர்லையும் ப்ளஸ் கரெக்டான இதுலையும் நம்ம கொடுத்தா மட்டும்தான் இது வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல நேம் 1ன்னு கொடுத்தோம்னா இங்கெல்லாம் நேம்னு இருக்குது, இங்கே மட்டும் நான் நேம் 1ன்னு கொடுத்தேன்னா இட் வில் ஷோ எ டைப் எரர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் எக்ஸாம்பிள். அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் இஸ் we can add one more print statement, print name அதுக்கப்புறம் print age. ஓகே, ஸோ நான் இங்கே ஆட் பண்ணுறதை இங்கே சைடில் எழுதியிருக்கேன், print age கமா age colon age. சேம் ஹியர் நேமுக்கு பதிலாக நம்ம இங்கே ஏஜ் கொடுத்துருக்கோம். ஸோ print டேட்டாவில் இந்த இடத்துல print டேட்டாவில் 1 கொடுத்துருக்கோம்ல, ஸோ நம்ம நேம் மட்டும் கொடுத்தனால 1 கொடுத்துருக்கோம். ஸோ ஹியர் we can add one more data that is age. ஸோ ஆல்சோ இங்கேயும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லையும் கால்லையும் சேம் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ நேம் அப்போ இங்கேயும் நம்ம நேம் ஏஜ்னு கொடுக்கணும். ஸோ இங்கேயும் நமக்கு நேம் கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட் லைனில் ஏஜ் கொடுத்தாச்சு. பிரிண்ட் டேட்டாவில் ஏஜ் கம்மா நேம், ஸோ ஏஜ் 25, நேம் வந்து கணேஷ் கொடுக்கணும். ஸோ இதுதான் இம்ப்ராப்பர் ஆர்டரில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நேம் இருக்குது, செகண்ட் ஏஜ் இருக்குது, இதை வந்து நம்ம செகண்ட் லைனில் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கேயும் நேம்க்கு அப்புறம் தானே ஏஜ் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, இம்ப்ராப்பர் ஆர்டரில் கூட கொடுக்கலாம். பட் இட் ஷுட் மேட்ச் த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அங்கே 2னா இங்கே 2 இருக்கணும் மட்டும்தான் பார்க்குமே தவிர இம்ப்ராப்பர் ஆர்டரில் இருக்கா அப்போ இது தப்பு அப்படின்னு பார்க்காது. ஸோ இங்கே நேம்க்கு அப்புறம் ஏஜ் இருக்கும், இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஏஜ் கொடுத்துட்டு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இட் வில் நாட் ஷோ எனி டைப் எரர்ஸ்,
but it will give the output like this. சரியா? So first line example line வந்துரும், second name colon Ganesh, third line age colon 25. Okay, so this is about keyword arguments. It will invoke the function after the parameters are recognized by parameter names. Okay, so improper order கொடுத்துக்கலாம். improper order for example நார்மலா ஒரு எக்ஸாம்பிள், இந்த எரர் ஷோ பண்ற எக்ஸாம்பிள் வந்து நீங்க எழுத வேண்டாம், பட் யூ ஹேவ் டு ரைட் டூ டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் 1 இஸ் ஒன்லி ஒன் பேராமீட்டர், எக்ஸாம்பிள் 2 இஸ் இம்ப்ராப்பர் ஆர்டர்ல ரெண்டு டேட்டா கொடுத்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் தனியாக கூட 3 மார்க்ல கேட்கலாம், இல்லைனா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸாம்பிளோட 5 மார்க்ல கேட்கலாம். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். இது ஏதாவது புரியல அப்படின்னா கேளுங்க. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் யாருமே சரியாக ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் உங்களுக்கு மார்க்கும் அசைன் பண்ணிட்டு தான் இருக்கேன், சாருக்கும் டீட்டெயில்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் டூ யுவர் ஹோம்ஒர்க் ரெகுலர்லி. தேங்க்யூ.